ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய பேர் அப்துல்லான்னு நினைப்போம். அப்துல்லா இருக்கிறார், அவர் வியாபாரம் செஞ்சு கொண்டு போறார். அந்த வியாபாரத்தை செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்துல அவர் இன்னொருத்தர பார்ட்னராக எடுக்கிறார். ஆனா அந்த பார்ட்னர் ஒரு சதம் கூட பணம் போடவே இல்லை. நீயும் வா, என்னையோட வேலை செய். எனவே 2 பேரும் படாத பாடு நல்ல பிசினஸ் செஞ்சு கொண்டே போறாங்க. ஆனா பார்ட்னர் என்ற பேர், ஆனா கேபிட்டல் எடுக்கல. கேட்டா ஓகே 50% அப்படிதான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காட்டுது. ஆனா மாசம் அவருக்கு ஒரு சம்பளம் வைத்துக் கொண்டே இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது ஒரு கேள்வி வரும், பார்ட்னருக்கு சம்பளம் எடுக்கணுமா? ஷரியத்துல பார்ட்னருக்கு பிக்ஸ்ட் சம்பளம் எடுக்கிறது ஹராம். எனவே அப்ப அவர் வேலை செய்யறதுக்கு எப்படி? அதுக்குரிய ஆல்டர்னேட்டிவ் வேற முறைகள் இருக்குது, கான்ட்ராக்ட் வேறையாக நடக்கணும். அதை பத்தி நான் இப்ப பேச வரல. ஆனா பார்ட்னர் சம்பளம் எடுக்கிறதுக்கு நேரடியாக ஷரியத்துல அனுமதி இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா இவர் பார்ட்னர் என்று செல்றார், கேபிட்டல் போடவும் இல்லை. 2வது மாசம் சம்பளம் எடுத்துக்கொண்டே போறாங்க. ஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய டவுட் இருக்குது. இந்த பிசினஸ் என்ன, பார்ட்னரா அல்லது எம்ப்ளாயியா, முதலாளி வேலை செய்யறவரா? ஷரியத்துல இங்கே கேள்வி வந்துடும். சரி, இப்ப என்ன நடக்குது? பிசினஸ் நடந்து கொண்டே போகுது. இதை நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப என்ன நடக்குது? மகன் பெருக்கிறார். மகனுக்கு 18 வயசு ஆகிட்டு, மகன் A level செஞ்சிட்டாரு. இப்ப அவரும் பிசினஸோட சம்பந்தமாகிறார். பிசினஸோட சம்பந்தமாக கூடிய நேரத்துல இப்ப பொதுவா இப்படி தானே, பாப்பாக்கும் மகனுக்கும் எந்த கான்ட்ராக்டும் இல்ல. வா நீயும் கடையில வந்து வேலை செய். சரி, இப்ப மகன் பார்ட்னராக வாராரா அல்லது என்ன ஒரு வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயியாக வாராரா? நீ தேவையா எடுத்துக்கோவே, லாச்சாதான் எடுத்துக்கோ, அவ்வளவு. என்ன கான்ட்ராக்ட்? ஒரு கான்ட்ராக்டும் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப வருட கணக்கு போக 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 மகனும் இன் அண்ட் அவுட் பிசினஸ் நல்லா படிச்சிட்டார். இப்ப அந்த குடும்பத்துல ஒரு தங்கச்சி இருக்குது, இன்னொரு தம்பி இருக்குது, இன்னும் 2 தங்கச்சி இருக்குது, ஒரு மனைவி இருக்குதான். நான் இப்ப என்ன சொல்ல பார்க்க போறேன்னு என்னதுல பாருங்க. பிசினஸ் நல்ல டெவலப் ஆகி கொண்டே போகுது, கோடி கணக்கான பிசினஸ். இப்ப என்ன நடக்குது? அந்த மனிதனுக்கு மவுத் உண்டாகிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப ஒரு தடமாற்றமான நிலைமை. மகன் இப்ப வந்து செல்றார், என்ன பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்ல, வாப்பட பிசினஸ் இன் அண்ட் அவுட் நான் ஃபுல்லா படிச்சுட்டேன், நான் இந்த ஃபேமிலியை தூக்கி எடுப்பேன் என்று சொல்றார். இந்த நேரத்துல பார்ட்னர் என்ற பேர்ல ஒருத்தர் எடுத்து இப்ப அவர் சொல்றாரு, நான் 50% பார்ட்னர், உங்களுக்கு ஒன்றும் இல்ல, பாருங்க எழுத்துல எந்த பேர் தான் இருக்குது, எனவே நான் 50%, அடுத்த 50% இல்ல. இவர் சொல்றார், பேர் 50% என்று போட்டதுக்கு வாப்பா மட்டும்தான் அதுல ஓனர். மகன் இப்ப டிபேட் பண்றாரு, இல்ல நானும் இன் அண்ட் அவுட் வேலை செஞ்சேன் தானே, நீங்க சம்பளம் எடுத்தீங்க, அப்ப எப்படி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வரும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எந்த முஃப்தி கிட்ட போய் இதை கேட்டாலும் அவங்களுக்கும் பதில் கொடுக்க கஷ்டமா இருக்கும். இது உண்மைக்குமே பார்ட்னர்ஷிப்பா இல்ல, டாக்குமெண்ட் 50% என்று சொல்லுது. அவர் கேபிட்டல் போட்டாரா? கேபிட்டல் போடல. கேபிட்டல் போடாம எப்படி நீங்க பார்ட்னர் ஆகிறீங்க? ரிஸ்க் அண்ட் ரிவார்ட், இந்த 2லையும் நீங்க சம்பந்தமாகறீங்களா? எனவே நீங்க 50% பார்ட்னர் என்றா எத்தனை கடன் இருக்குதோ அந்த கடன்ல 50% நீங்க தான் சும போகணும். அதெல்லாம் எனக்கு செய்யல, அப்ப நீங்க எப்படி பார்ட்னர் என்று சொல்லுவீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில்? சரி, அது ஒரு பக்கம். இது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு, இப்ப குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. 2 பேரும் நல்ல ஒத்துமையா செஞ்சு கொண்டிருந்தாங்க, இப்ப பார்ட்னரா இல்லையா ஒன்றுமே தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், மகன் சொல்றார், நான் இந்த பிசினஸ் எடுத்து செய்யறதுக்கு தயார். சரி, ஆனா வாப்பா மௌத்தாகினதுக்கு போறோம், நீங்க தங்கச்சிய தம்பிய உம்மாவை எவ்வளவுதான் பார்த்தாலும் வராசத்து பிரிக்கிறது வாஜிப். அதுலயும் பாலிக் அடையாத, பருவ வயது அடையாத 5 வயசு 7 வயசு தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்க. இவங்களோட கேபிட்டல் எவ்வளவு என்றது அந்த பிசினஸ்ல பார்த்து, அந்த பிசினஸ் நான் செல்ல டிசால்வ் பண்ணி பணத்தை கையில கொடுக்கணும் என்று அந்த ரன்னிங் பிசினஸ்ல உம்மாவுடைய போர்ஷன் எவ்வளவு, தங்கச்சி 2 பேரோட போர்ஷன் எவ்வளவு, அடுத்த தம்பிட போர்ஷன் எவ்வளவு. சரி, இப்ப எப்படி பிரிக்கணும்? ஷரியத் செல்லுது 8ல் 1, முழு சொத்துல 8ல் 1 உம்மட. அடுத்தத 6ஆக பிரிச்சு அதுல ஒவ்வொரு மகனுக்கும் 2 பங்கு, ஒவ்வொரு தங்கச்சிக்கும் 1 பங்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கேபிட்டலை இப்படி ஆக்கி
இந்த பிசினஸ் டெவலப் பண்ண போல தங்கச்சி பாலு கிடையாத தங்கச்சியுடைய ஹக்க நான் சேர்த்து கொண்டு வாரன். அவ குமராகினத்துக்கு போறோம், கல்யாணம் முடிக்கிற நேரத்துல இவ்வளவு சொத்தவங்க இருக்குது கொடுக்க போறோமா? யார் இப்படி செய்யறாங்க? இது ஒரு பக்கம். இதே நேரத்துல மௌத்தாகினவரோட உம்மா வாப்பா ஹயாத்தோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்ப ஷரியத் செல்லுது சொத்த பிரிக்கிற நேரத்துல மௌத்தாகினவரோட உம்மா வாப்பாவும் இருக்கிறாங்க. மனைவி மகன்மார்கள் தங்கச்சிமார்கள் மட்டுமல்ல, யாரு உம்மா வாப்பாவும் இருக்கிறாங்கடா 1/6 ஆறில் ஒன்று உம்மக்கு, ஆறில் ஒன்று வாப்பாக்கு போகணும். இந்த காலத்துல இத பார்த்து என் வாப்பாவுடைய ஹக் இது, என் உம்மாவுடைய ஹக் இது என்று மையத்துடைய இந்த சொத்தை புள்ளேல் வந்து கொடுக்கிறாங்களான்றதை யோசிங்க. இதெல்லாம் வாப்பாக்கு உம்மக்கு எல்லாம் கொடுக்க தேவையில்லை. எங்கட வாப்பாட கடை நாங்க, அப்ப எங்களுக்கு தின்னத்தாரது யாரு? அவங்களுக்கு அடுத்த நானமார்களுக்கு பார்க்க சொல்லுங்க. இல்ல இல்ல, அந்த வாப்பா உம்மக்கு ஹக் இருக்குது. அது சுட்டிதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வராசத் என்று வரக்கூடிய நேரத்துல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறான். ஏன் இறக்குறான்? சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகினோனே சொத்த ரெண்டு நானமார்கள் எடுத்துக்கொண்டாங்க. சொத்த ரெண்டு நானமார்கள் எடுத்துக்கொண்டாங்க. இந்த நேரத்துல மனைவி போறாங்க ரெண்டு பொம்பளை புள்ளைகளோட, யா ரசூலல்லாஹ் என்ன மாப்பிள்ள மவுத்து, சகோதரர்கள் எல்லாமே எடுத்துட்டாங்க. இந்த நேரத்துல யார் சொன்னா நீங்க பதில் கொடுக்கவான, நாங்க பதில் கொடுக்கிறோம். ஒரு ருக்கு அல்லது ஒரு ஐன் ஃபுல்லா அல்லாஹ் வராசத்துடைய சட்டங்கள் அல்லாஹ் இருக்கிறான். வாப்பாக்கு எவ்வளவு, உம்மாக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, பொம்பளை புள்ளைக்கு எவ்வளவு, ஆம்பளை புள்ளைக்கு எவ்வளவு. இது ஹதீஸ் அல்ல, இது குர்ஆன். கியாமத் வரை காட்டும் யாருக்கும் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருத்தருடைய ஹக்க சொல்றான். ஏன்னா இந்த நேரத்துல நான் எப்படி சொல்லுவேன், என் வாப்பா மௌத்தாகிட்டாரு, இந்த பிசினஸ் நான் தான் இப்ப கொண்டு போகணும், இதுல உம்மா என் அப்பாக்கும் வாப்பம்மாக்கும் என்னத்துக்கு நான் பங்க கொடுக்கணும்? பங்க கொடுக்கிறது வாஜிப், வாஜிப் கொடுக்காம இருக்கிறது ஹராம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது இல்லாம நான் இமோஷனல் ஆகி தங்கச்சியை பார்த்துக் கொள்றேன், நான் உம்மா பார்த்துக் கொள்றேன் என்று செலவழிக்கிறது வேறவர்களுடைய சொத்து இதுல இருக்குது. இப்ப யோசிங்க, நீங்க செய்யறது நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனா செய்யக்கூடிய முறை அது ஹராம் என்பது ஃபுகஹாக்கள் உலமாக்கள் தெளிவாகவே சொல்றாங்க. எனவே அது மட்டுமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு முஃமின் என்று வந்தா அவருடைய சொத்துகள் என்ன என்றத அழகான அமைப்புல ஐடென்டிஃபை பண்ணி வைப்பார். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிட்ட ஒருவர் வந்தாராம். சொன்னாங்க, என் பொண்டாட்டி மவுத்து, நான் வராசத்தை பிரிக்கிறதுக்காக வேண்டி வந்தேன் என்று சொல்ல, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் கேள்வி ஒன்று கேட்டாங்க. சரி, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வைஃப்ட முழு சொத்து, அவட என்னென்ன சொத்துகள் என்றதை எழுதிட்டு வாங்க என்று சொன்னாங்க. இப்ப யோசிக்கிறார். நான் ஏண்ட மொழியில ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், நீங்க உங்களோட உள்ளத்தால பதில கொடுங்க. வீட்டுல உள்ள ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜ் உங்கடையா வைஃப்டையா? வீட்டுல உள்ள சோஃபா செட் உங்கடையா வைஃப்டையா? வீட்டுல உள்ள கட்லரி செட், சில வீடுகள்ல கட்லரி செட் சரியான பொறுமதி, உங்கடையா வைஃப்டையா? வீட்டுல இருக்கக்கூடிய பொறுமதியான பொருட்கள் உங்கடையா வைஃப்டையா? ஏன் இந்த கேள்வி? தௌபா ஹஸ்ரத், இப்படி கேட்கிறதே முறை இல்ல. நானும் வைஃபும் எவ்வளவு அட்டாச்ட் என்றா ஒன்றுமே பிரிச்சு பார்க்க மாட்டோம், எங்கட என்றுதான் சொல்லுவோம். இதுதான் உலமாக்கள் மானம் என்று சொல்றாங்க. இது ஏண்ட, இது வைஃப்ட. ஏன் நான் மௌத்தாகினா ஏண்ட சொத்தை பிரிக்கிறதுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் ஏண்டியா வைஃப்டேன்றது தெரிஞ்சிருக்கணும். வைஃப் மௌத்தாகினா அது ஏண்டியா வைஃப்டேன்றது தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாம அதுல வராசத், ஒவ்வொரு ஊசிக்கும் வராசத் இருக்குது. மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தானாக இருந்தாங்க. அவங்களோட மகன் தான் உலகத்தில் இப்ப பிரபலியமான ஒரு முஃப்தி மௌலானா தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ். அவரே சொல்றாரு, என் வாப்பாட ஒரு பழக்கம் இருந்துச்சு, அவருக்கு என்ற ஒரு சின்ன ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ள தான் அவருடைய வேலைகளை செய்வார். சொல்லுவாங்க, தக்கி தண்ணி கொஞ்சம் கொண்டாங்க, தக்கி சாப்பாடு கொண்டாங்க. எனவே அதுல போயிட்டு கொடுத்ததுக்கு போறோம், அதை கொண்டு போ காட்டி கப்ப ஜக்க பிளேட்ட கொண்டு போ காட்டி ஏசி கொண்டே இருப்பார். தக்கி இது கொண்டு போகலையா, கொண்டு போகலையா, கொண்டு போகல. சின்ன விஷயம், ஆனா கூட ஒரு நாள் கேட்டாங்க, அவரும் முஃப்தி கேட்டாங்க, வாப்பா இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு இமோஷனல், ஏன் இவ்வளவு கத்துறீங்க, ஏன் இவ்வளவு ஏசுறீங்க? சொன்னாங்க, மகன் உனக்கு விளங்குது இல்ல, நான் என்ற வசியத்துல எழுதிருக்கிறேன், என்ற வசியத்துல எழுதிருக்கிறேன் என்ன, இந்த ரூம்குள்ள உள்ள சொத்து எல்லாம் ஏண்ட, இந்த ரூமுக்கு வெளியே உள்ளதெல்லாம் உங்களோட உம்மட.
சும்மா சரி நான் மவுத்தாக கூடிய நேரத்தில் இந்த ரூமுக்குள்ள ஜக்கும் பிளேட்டும் இருந்தா என் வசியத்தை பார்த்து நீங்க நினைப்பீங்க இது வாப்பட என்று இல்ல, இது உங்களோட உம்மட, அது சுட்டிதான் ஹயாத்தோடு இருக்கக்குள்ளே வெளியே கொண்டு போங்க என்று சொல்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹுடைய நேசர்கள் ஆகினது நெத்தி கருக்க காட்டின் தொழுந்து மட்டுமல்ல, அவர்களுடைய குடுக்கல் வாங்கல் சீராக இருந்துச்சு. ஒரு மனிதன் பெட்ல இருக்கிறார், மவுத்தாக கிட்டே ஆகி கொண்டிருக்கிறார், உலமாக்கள் பக்கத்திலிருந்து ஓதி கொண்டிருக்கிறாங்க, மொளவுத்திரி பத்தி கொண்டிருக்குது. இந்த நேரத்துல ஓதி கொண்டிருக்கிறாங்க, மவுத்தாகினோடனே ரெண்டு ஊதிட்டாங்க, மொளவுத்திரி அப்படியே ஆஃப் ஆகிட்டு எல்லாமே இருக்குல்ல. கிட்டாங்க, இவர் ஹயாத்தோட இருக்க காட்டியும் இந்த மொளவுத்திரி இவர்ட, மவுத்தாகினதுக்கு பிறகு இவர்ட இல்ல, இதுலயும் வராசத் சொத்து இருக்குதுன்னு சொன்னா. எனவே இது எரிஞ்சிட்டேன்டா அதுக்கு அனுமதி எல்லா வாரிசுகள் கிட்ட கேட்கணும். சிலர்களோட பிளான் என்னன்னா, நான் கபருக்கு போனாலும் என் சொத்தை நான் ஹேண்டில் பண்ணணும். எனவே லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு என்ன இந்த இதை இப்படி எழுதலதா, இது அப்படி எழுதலதா, வைஃபுக்கு இப்படி எழுதலதா, கபருக்கு போனதுக்கு போறோம் சொத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி வசியத் எழுதுதா. வசியத் வாரிசுகளுக்கு வசியத் இல்ல, என் உம்மக்கு எவ்வளவு, என் மனைவிக்கு எவ்வளவு, என் மூத்த மகனுக்கு எவ்வளவு, இப்படி வசியத் எழுதுறது ஹராம். அல்லாஹ் எப்படி பிரிச்சிருக்கிறானோ அந்த முறையில பிரிங்க, அந்த முறையில பிரிங்க. நீங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி எழுதினாலும் மவுத்தாகினதுக்கு பிறகு ஒருத்தர் பலா எழுதிட்டாருண்டா எல்லாம் டிஸ்குவாலிஃபைட். குர்ஆன் சொல்லக்கூடிய முறையில தான் அதை பிரிக்கணும். எனவே அல்லாஹ் இந்த வராசத்துடைய எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் அதை முடிக்கிறது எப்படி தெரியுமா? وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا. வராசத்துடைய முழு சட்டத்தையும் சொல்லிட்டு ஒவ்வொரு சொத்தை எப்படி பிரிக்கணும் என்றதை சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கிறது எப்படி தெரியுமா? وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ. யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செஞ்சு அல்லாஹ் எழுதின லிமிடேஷன்ஸ், இன்னாருக்கு இவ்வளவு, இதை தாண்டி யாரு போறாங்களோ யுத்ஹிலுஹு நாரன், அவரை நரகத்துல நுழைய வைப்போம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமான நரகத்துல போடுவோம் என்பதாக அல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில மக்கள் இருக்கிறாங்க, சீதேவி மக்கள், 60 வயசு 70 வயசு, அமல் செஞ்சு முகம் பிரகாசம் எல்லாமே இருக்குது. ஆனா வராசத் வசியத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்தல்ல, மௌத்தாகிட்டாங்க. ஆனா என்ன நடக்க போகுது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்பமும் சில நேரத்துக்கு பதுவா செய்யுமே, இப்படி செஞ்சுட்டு போனா. ஏன்? அவருடைய சொத்து தெளிவில்ல, அதை தெளிவாக்காம அவர் மௌத்தாகிட்டார். எனவே ஒரு முஃமின், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவருடைய சொத்துடைய விஷயத்துல கிளியராக இருப்பார். ஒவ்வொரு வாரம், ஏன்னா மௌத்துல 40% கேள்வி குடுக்கல் வாங்கல பத்தி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான கைடன்ஸை தாரான். நானும் நீங்களும் அந்த கைடன்ஸை எடுக்காம இருக்கிற தவறே தவிர இஸ்லாத்துல குர்ஆன் சுன்னல் எந்த தவறும் இல்லை. எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.